வெல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க பாப்பா. இன்பரசி. இன்பரசி. இன்பமா இருக்குது, இன்பமா இருக்குது. இன்ப அரசி, அற்புதமான பேர். உன் பேருமா? துளசி. துளசி, இன்பரசி, மகாலட்சுமி. மகாலட்சுமி, ஜெயப்பிரியா. ஜெயப்பிரியா. ரைட். நீங்க சொல்லுங்க பாப்பா. நாய்க்கு சாப்பாடு வைக்கலாமா வைக்க கூடாதாமா? வைக்கலாமே. வைக்கலாம்ல? ஏன் வைக்கிறோம் பாப்பா? ஏன் வைக்கணும்? அதுவும் நம்மள மாதிரி ஒரு உயிர் தானே. ஆமா, அது ஒரு உயிர். இப்ப நாய்க்கு சாப்பாடு வைக்க கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்றாங்கல்ல. ஆமா, அவங்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களால வைக்க முடிஞ்சா வைக்கட்டும், இல்லைன்னா வைக்க வேணாம். ஹலோ, நீங்க முடிஞ்சா வைங்க. ஆமா, உங்களெல்லாம் நீங்க வைங்க வைங்க எல்லாம் உங்களை யாரும் சொல்லல. முடிஞ்சா வை, இல்லைன்னா கிளம்பு, அப்படிதானே? ஆமா, நாய்க்கு நம்ம சாப்பாடு வைக்கிறதுனால என்ன நன்மைகள்மா நமக்கு? நாய்க்கு சாப்பாடு வைக்கிறதுனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நன்றி உள்ளதா இருக்கும். அதுக்கப்புறம் புண்ணியம் தானே சாப்பாடு வச்சா. அதாவது பாப்பா என்ன சொல்ல வர அப்படின்னா, அந்த விவரமா சொல்ல தெரியல. நான் தெருநாய்களுக்கு நீங்க சாப்பாடு வச்சு பாத்தீங்கன்னா, தெருவில் நீங்க போகும்போது உங்க செயின் அக்கறதுக்கு எவனாவது ஒருத்தன் வந்தான்னா அவனா ஒரு அரை கிலோ கறியோட கொண்டு போயிடும், உங்க செயினை காப்பாத்தி தரும், அப்படிதானே? நாய் அதுக்கு தானே நம்ம சாப்பாடுலாம் வைக்கிறோம். அப்படி குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்குமா? கண்ணாடி திருப்பினா எப்படி பார்த்தோம்? ஆமா, அதாவது நாய்க்கு சாப்பாடு வச்சீங்கன்னா குழந்தை பிறக்காதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். புண்ணியம் சேரும்ல, குழந்தைக்கு புண்ணியம் சேரும்ல. நாய்க்கு தானே? இல்ல, மனுஷங்களுக்கு. ஓ, நாய்க்கு சாப்பாடு வச்சா மனுஷங்களுக்கு குழந்தை பிறக்குமா? அப்படி இல்ல, நாய்க்கு சாப்பாடு வச்சா புண்ணியம் கிடைக்கும்ல, அதனால. அதாவதுங்க, ஒரு சிலருக்கு குழந்தை பாவம், அந்த குழந்தை வரம் இல்லாம இருக்கிறது என்னன்னா அப்படின்னா புண்ணியத்தில் இருக்க சில குறைபாடுகள். இதை நீங்க யாருக்கு சாப்பாடு வைக்கணும் அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு காக்காக்கு சோறு வைக்காங்களா பாப்பா? அது எதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இறந்தவங்க வருவாங்க. ஏமா? இறந்தவங்க வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, நீங்க அமாவாசை அன்னைக்கு காக்காக்கு சோறு வைக்கீங்கல்ல, அப்ப இறந்தவங்க எல்லாம் எந்திரிச்சு வருவாங்கல்ல. நாய்க்கு நீங்க சோறு வச்சீங்கன்னா இப்ப பிறக்காதவங்களே நம்ம பிறந்து வருவாங்க. என்னம்மா, தெரு நாய்களுக்கு சாப்பாடு ஒரு சிலர் வைக்கலாம்னு சொல்றாங்கம்மா, ஒரு சிலர் வைக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்றாங்களே. நீங்க எந்த குரூப்? வைக்கலாம் குரூப்பா? நீங்க வைக்கலாம். ஆமா, எதுக்காக நம்ம சாப்பாடு வைக்கலாம்னு சொல்றீங்கம்மா? ஏன்னா அது ஒரு ஜீவன் தானே. பாவம், அது நாய் வந்து நன்றி உள்ளதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு ஜீவன் தானையா? ஒரு ஜீவன் தான். ஆமா, வைக்க கூடாதுன்னு சொல்றாங்கல்லம்மா, அவங்களுக்கு நீங்க உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? நீ என்ன சொல்ல விரும்புற அவங்களுக்கு? நீங்க ஒன்றும் இப்போ கடையில் போய் உங்க காசு கொடுத்து வாங்குறதுல வாங்கி வைக்கணும்னு சொல்ல கிடையாது. உங்ககிட்ட இருந்து மிச்சமா இருக்கு, வேஸ்டா தூக்கி போறத வைக்கலாம். நாங்க என்னையா சொல்றோம், நீ வந்து பிரியாணி கடையில போய் ஆம்பூர்ல போய் பிரியாணி வாங்கி கொண்டு நாய்க்கு வைக்கலாம் நாங்க சொல்லல. உங்க வீட்டுல நீ சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறத கொண்டு அந்த நாய்க்கு திருநாய்க்கு வைய, அது பாட்டு சாப்பிட்டுட்டு அமைதியா போகுதுன்னு சொல்றப்பல பாப்பா இல்லையா? ஆமா, பாப்பாக்கு கைத்தட்டுக்கு ஒரு வாட்டி கைத்தட்டு. அருமை. நீ என்னவா சொல்ல வர? இந்த பாப்பா அழகா சொன்னாப்ல, அதே மாதிரி சாப்பாடு வைக்க கூடாதுயா. திருநாய்க்கெல்லாம் சாப்பாடு வச்சிங்க அவ்வளவுதான் கேஸ் போட்டுருவோம்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு உன்னுடைய நீ சொல்றது என்னவா இருக்கும்? தெரியல. ரைட்டு, நீங்க சொல்லுங்க பாப்பா. உங்க பேர் என்ன? வைக்கலாம் தான். பாரதி. தெருநாய் பேர் பாரதி. பாரியா? பாரதி. பாரதி. ஆஹா, பாரதி, நீ கண்ட புதுமை பெண்கள் எங்கே? பாரதி கண்ட புதுமை பெண் பாப்பா அங்கதான் நிக்கிறாப்ல. பாரதி, நீங்க சொல்லுங்கம்மா. தெருநாய்க்கு சாப்பாடு நீங்க வைக்கலான்னு இருக்கீங்க. வைக்கலாம். பாப்பா நீங்க என்ன சொல்றீங்க? பாத்தீங்களா, ஏகப்பட்ட பேர், 100 பேர் கேட்டதுல 90 பேர் வந்து வைக்கலாம்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆமா, எதுக்காக நம்ம தெருநாய்க்கு சாப்பாடு வைக்கணுமா? நம்மள நம்பி தான் வந்துட்டு இருக்கு. நம்ம வீட்டை தேடி நம்ம தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. நாய்க்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா ஐயா? யாரும் சித்தப்பா வீட்டுல போய் சாப்பிடலாம், மாமா வீட்டுல போய் சாப்பிடலாம்னு போமா? நம்மளை நம்பி தனியாக பிறந்திருக்கு, அப்படித்தானே? அற்புதமான பதில். வாங்க வாங்க. வேற என்னம்மா சொல்ல விரும்புற? அவ்வளவுதான். இந்த தெருநாய்க்கு சாப்பாடு போடுறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் பாப்பா? நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நமக்கு ஒரு கடவுள் புண்ணியம் கிடைக்கும். ஆமா, கடவுள் வந்து புண்ணியத்தை அப்படியே டன் கணக்கில் அள்ளி கொட்டுவாரு, டப்புன்னு வாங்கிட்டு இடத்த காலி பண்ணிடணும். பாப்பா நீங்க சொல்லுங்கம்மா, எதற்காக நம்ம தெருநாய்க்கு சாப்பாடு வைக்கணும்? அது ஒரு வாயிலா ஜீவன் வச்சா. அது ஒரு வாயிலா ஜீவன், நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நீ புதுசா ஏதோ ஒன்று சொல்லேன் பாப்போம். எனக்கு நாயினால பயம் தான். நாயினா உனக்கு பயம்தான். நல்ல நோட்டீஸ் த பாயிண்ட். எனக்கு நாயினாலே ஒரு பயம்தான். ஆனாலும் அந்த நாய்க்கு யார் யார் இருக்கா, நம்ம தானே சோறு போடணும் அப்படின்னு சொல்லி பாப்பா ரொம்ப அழகா யோசிச்சிருக்காப்புல. சல்யூட். ஓகே. ஆனா நாய்களுக்கு சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்றாங்களாம்மா, அவங்களுக்கு உன்னுடைய பதில் என்னவா இருக்குமா? தரணும், எனக்கு தெரிஞ்சு தரணும். ஏன்னா அது ஒரு வாயிலாத ஜீவன். கொடுக்கவே கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள பார்த்து நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐயா வாங்க, ஐயா வாங்க, வாங்க வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க. அப்படி ஓகே. வெடி பிடிச்சி கடிச்சிடும் பசியில.
அதாவது சாப்பாடே போடக்கூடாதுன்னு சொல்ற உங்களுக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, எல்லாருமே சாப்பாடு போடாம நீங்க கடந்து போயிட்டீங்கன்னா அது பசியில முதல்ல என்ன ஆகும் தெரியுமில்ல, வெறி ஆகும். இறக்கமே இல்லாம மேய் மேய்னு மேய்ஞ்சிட்டு போயிருச்சே. டேய், நீங்கெல்லாம் பிரியாணியும் லெக் பீஸுமா சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரே ஒரு பீஸ் கூட தராம போயிட்டீங்களாடா, வெறியாகி எப்ப வீட்டை விட்டு வெளியே வருவான்னு காத்துக்கிட்டு வாசல்லே உட்காந்துருக்கும். அப்படிதானே? அப்படி எடுக்கப்படுகின்ற கறிகள் தான் சில கிலோ கணக்கில் சேர்ந்து போகுது. அப்படிதானே? இருக்கலாம். தயவு செய்து நாயை வெறிப்படுத்தாம இருக்கணும்னா சோத்த போடுங்க, அட்லீஸ்ட் ஒரு பிஸ்கட் பேக்கெட்டாவது வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்றாங்க. அப்படிதானே? அருமை, வாழ்த்துக்கள். நீங்க எல்லாத்துமே என்சிசி ஸ்டூடெண்டா? ஆள் ஜம்முன்றீங்களா, கட்டிங்லாம் போட்டு அழகா இருக்கீங்களே. வர்தா புயலுக்கு வாராம விட்ட மண்டை மாதிரி இருக்குது ஸ்டைலுங்கிற. ஆமா, ஏகப்பட்ட ஃபிகர் பின்னாடி வருமே. இல்ல அப்படிலாம் வரலையோ? சரி விடு. இப்போ இந்த தெருநாய்களுக்கு சாப்பாடு வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படிலாம் கேட்கலாமா? வைக்கலாமா வைக்கக்கூடாதா? வைக்கலாமா? என்ன பொறுத்த வரைக்கும் வைக்கலாம். ஆமா, என்ன காரணத்துக்கு அப்படி ஏன் வைக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்கம்மா? வைக்கக்கூடாதான், மக்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு. லைக் புதுசா யாராச்சும் வராங்கன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றதுக்காக வைக்கக்கூடாது. புதுசா வர்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுதோ? ஏரியால இருந்து வேற யாராச்சும் வேற ஏரியாலோ இல்ல தெரியாத ஆளுங்க, வேற ஏரியா ஆட்கள் வந்து நம்ம எதுக்காக நம்ம ஏரியாக்குள்ள வர்றாங்க? வேலை அவங்களுக்கு இருக்கும், வேலை ஏதாச்சும் வேலை விஷயம் வந்திருப்பாங்க, அதுக்காக பயப்படுறாங்களோ? மற்றபடி தெருநாய்க்கு சாப்பாடு வைக்கலாம்ல? வைக்கலாம். நம்ம வைக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் தம்பி? வைக்கிறதுனால பிரயோஜனம் எதுவும் கிடையாது. ஒரு பழக்கம், நல்ல ஒரு இதுதான் பழக்கம். லைக் ஹெல்ப், ஹாப்பியா இருக்கும் ஒரு ஃபீலிங். ஆமா, அதாவது ஒரு நாய்க்கு ஒரு சாப்பாடை வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது சாப்பிடும்போது நமக்குள்ள ஒரு 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 உற்சாகம் வரும் பாருங்களேன். அதெல்லாம் பல கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. அப்படிதானே? சிவம் அழகா சொன்னாப்ல. நீங்க சொல்லுங்க தம்பி, தெருநாய்க்கு சாப்பாடு வைக்கிறது சரியா தவறா? நான் என்னை பொறுத்த வரைக்கும் வைக்கலாம் தான். ஆனால் அது ஒரு கோட்பாடோட வைக்கணும். நான் அதாவது இப்போ அதில் என்ன கோட்பாடு இருக்கு? இப்போ வந்து எங்கள் ஏரியாவில் ஒரு 4 நாய் இருக்குன்னா நான் வைக்கலாம், அது வந்து என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட். சரி. ஆனால் இதுவே என் வீட்டு எதிர்க்க இருக்கவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அது நமக்கு தெரியாது. ஆமாம், அது அவங்களுக்கு அந்த நாய் பிடிக்காமல இருக்கலாம், இல்லை அவங்க ஏதாச்சும் அடிபட்டிருக்கலாம் நாயால். ரைட்டு. அது வந்து தனிப்பட்ட நபரோட கருத்து தானா. நம்ம போய் எதுவும் அவங்கள வைக்கக்கூடாதுன்னா சொல்ல முடியாது. உன்னை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு வைக்கலாம், அது தவறு கிடையாது. தம்பி என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஏத்த வீட்டுக்காரங்களுக்கு நான் நாய்க்கு சாப்பாடு வைக்கிறது பிடிக்காம ஒரு சிலர் 1-2 சொல்லத்தான் செய்வாங்க ஐயா. அதுக்காக நம்ம நாய்க்கு சாப்பாடு வைக்கிறதெல்லாம் விட்டுறாங்க, தொடர்ந்து வைங்க, அது ஒரு புண்ணியங்கிறான். அதுதானே? சூப்பர். நீங்க சொல்லுங்க தம்பி. இல்லை, எனக்கு தெரிஞ்ச வேணாம் தான் தோணுது. வேண்டானே தோணுதா? என்ன காரணம்? உனக்கு என்ன தோணுது? தெருநாய்க்கு சாப்பாடு வைக்கிறதுனால பின்ன நிறைய நாய் அந்த ஏரியாலேயே நிறைய அக்குமுலேட் ஆகும். ஸோ அதனால யாராலையும் போயிட்டு வர முடியாது, யாராலையும் ஒழுங்கா டிராவல் பண்ண முடியாது. ஏன் போனா என்ன விழுந்து கடிக்கிற மாதிரி வரும். பைக்ல போகும்போது பின்னாடி வந்து ஏதாவது நாய் துரத்திருக்கா? நிறைய வாட்டி துரத்திருக்கோம். அந்த மாதிரி என்ன பண்ணிருக்க? எப்படி தப்பிச்ச? நார்மலாக அப்படியே பைக்ல போகும்போது அந்த மாதிரி போகிறது. கடி வாங்கிட்டு தான் வண்டியா? இல்லை, அப்படிலாம் எதுவும். ஆமா தம்பி, சில நாய்கள் அப்படியே ஏதாவது பிஸ்கட் இருந்தா கொடுறான்னு விரட்டி இருக்கு. தம்பி கையில ஒண்ணும் இல்லாம தலைதறிக்க ஓடி தப்பிச்சிட்டா. ஓடலாம் இல்லைங்க. சூப்பரா சூப்பரா.